வெல்கம் டு எபிசோட் 4 ஆஃப் அவர் கன்ஃபெஷன் ரூம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ என் கடவுள் என் ப்ரேயரை கேட்ட மாதிரி ஐ காட் அன் என்ஜியல் கொஸ்டின் எஸ்டே. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நிஜமான ரீசன் ஏன் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினை படிக்கும் போது ஐ வாஸ் ஹெசிடேட்டிங் வெதர் ஐ ஷுட் சே திஸ் ஆர் நாட். இப்படி தான் நம்ம சொல்ல தான் போகிறோம். இந்த ரியல் ரீசன் வை ஐ ஸ்டார்டட் திஸ் யூடியூப் கான்டென்ட் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட கொஞ்சம் ஒரு கதையை மட்டும் கேளுங்க. ஸோ ஐ க்ரூ அப் வித் கேஜெட்ஸ், சரிங்களா? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வந்து when I was like kid, both my parents are working, ஓகேவா? அண்ட் நான் சிப்ளிங் இருக்கும்போது லைக் மீ அண்ட் மை சிப்ளிங் ஹாவ் லைக் வெரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுனால அவள் ஸ்கூலுக்கு போயிடுவா. நான் வீட்டில் தான் இருப்பேன். நான் ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஹாஃப் டே தான் இருக்கும். ஸோ எனக்கு பெருசாக இன்ட்ராக்ஷன் கிடையாது. அண்ட் என்னை சுற்றி என் நெய்பர்லையோ யாருமே வந்து விளையாட ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ பி அலோன் அட் மை ஹோம். ஈவன் ஆஃப்டர் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி, நான் வந்து தனியாக தான் இருப்பேன். ஐ க்ரூ அப் வித் வாட்சிங் டிவி. என்னோட பெஸ்ட் கம்பானியனே வந்து டிவி தான். எனக்கு வந்து இப்போ வளர 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 ஐ பிகம் வெரி இன்ட்ரோவர்டட். எந்த ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் கிடையாது, எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக கேஜெட் இருந்தால் போதும், என் வாழ்க்கையே ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா 11th 12th படிக்கும்போது ஏஐ வாஸ் லைக் பூமிங். இப்போயும் பூமிங் தான், பட் அப்போ தான் வந்து இந்த ஸ்டார்டிங், அந்த ஏஐ பூமிங்கோட ஸ்டார்டிங். அது எந்த அளவுக்குன்னா ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வந்து சுத்தமாக அப்படியே க்ளோஸ் பண்ணுற ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். பிகாஸ் எனக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி வந்து இன்னொருத்தவங்க யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் சைக்காலஜி. ஐ கம்ப்ளீட்டட் மை ஃபர்ஸ்ட் இயர். I'm gonna go to the second year. அண்ட் நான் சைக்காலஜி படிக்கும்போது தான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் how much people are going through without human interaction. வந்து it was very hard for me because ஐ அண்டர்ஸ்டாண்ட். நானும் அதே ஃபேஸை தான் போயிட்டு இருந்தேன். அண்ட் அதனால தான் நான் வந்து யூடியூப்ல கான்டென்ட் கிரியேஷனே ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஹேவ் தி இன்ட்ராக்ஷன் வித் த ஆடியன்ஸ். அதாவது எந்த அளவுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் இண்டிவிஜுவல் இஸ் டீப்லி அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் லோன்லினஸ்ங்கிறத வந்து உலகத்துக்கு ஃபுல்லாக சொல்லணும். நீ வந்து நான் நேற்று வந்து ஐ கேம் டு அ பாயிண்ட், நம்ம பேசாமல் குவிட் பண்ணிடலாம், ஏன்னா எந்த ஒரு ரீச்சுமே போகலை, இதை நம்ம பண்ணணுமா அப்படின்னு எனக்கு வந்தது. எனக்கு இருந்துச்சு. பட் இந்த என்ஜின் வந்து நேற்று அதை யோசித்து ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறமா இட் ஸ்ட்ரைக் ஆன் மை மைண்ட். நோ, வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ நாளானாலும் சரி. ஐ ஷுட் நோ கிவன் அவேர்னஸ் டு பீப்புள் தட் தே ஷுட் நாட் பி அலோன் லைக் மீ. அதாவது எனக்கு நம்மளை வந்து என்கரேஜ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, பாசிட்டிவிட்டியும் இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு வந்து இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ ஸ்டார்டட் திஸ் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ரூம். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த எபிசோட் 4 ஆஃப் அவர் கன்ஃபெஷன் ரூம்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் என்ஜியல் கொஸ்டின் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓவர் இட் மைட் பி. நீங்கள் யார் வேணாலும் என் இன்ஸ்டாகிராம்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னை எங்கே பார்த்தீங்க. பட் ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ கிளாட் தட் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். அண்ட் ஐ திங்க் ரெலவெண்ட்டாக நான் இது சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் எபிசோடில் நான் பார்க்குறேன். அண்ட் தென் பை பாய்.